வணக்கம் நண்பா. 30/10/2020க்கான கெஸ்ஸிங் என்னென்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பி போர்டில் 3 சொல்லியிருந்தேன், ஆல் போர்டு 8 சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 8 வரலை, பி போர்டு 3 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. 835 கொடுத்துருந்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பி போர்டு 3 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. நான் பேட்டர்ன் வைஸ் படி சார்ட்டில் போட்டு சொல்லியிருந்தேன். அதனால் நான் கொடுக்குற நம்பரை கொஞ்சம் ஆல் போர்டு ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க, வரலைன்னா விட்டுடுங்க. பேட்டர்ன் மட்டும் பார்த்துங்க. அடுத்த வாட்டி நானே வீடியோ போடணுனாலும் உங்களோட கணக்கில் அந்த கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா அந்த கெஸ்ஸிங் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? புதுசாக இந்த என்னோடய வீடியோ பார்க்குறவங்க, என்னோடய பழைய வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கெஸ்ஸிங் பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். நீங்கள் இன்னும் ஒரு 20 வீடியோ 30 வீடியோ தான் இருக்கும். ஒரு வாட்டியும் ஒரு பேட்டர்ன் தான் சொல்லியிருப்பேன். திரும்ப அந்த பேட்டர்ன் அடிச்சிருப்பான், சில டைம் அடிக்காமல் மிஸ் ஆகிருக்கும். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக கெஸ்ஸிங் பார்த்துக்கலாம். நான் வீடியோ போடாட்டினாலும் நீங்களே கற்றுக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு உங்களுக்கு வர நம்பர் வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். மோஸ்ட்டாக இப்போ நிறைய பேர் அப்படி தான், அவங்களே இப்போ பேட்டர்ன் கெஸ்ஸிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேட்டர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்கான நாளைக்கு கெஸ்ஸிங்கான வீடியோக்கு போயிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன சிம்பிளான பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேட்டர்ன் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு எந்த நம்பர் ஒத்து வருதோ நீங்கள் எடுத்து வச்சு விளையாடிங்க. ஓகேங்களா? நான் இந்த நம்பர் அந்த நம்பர் தான் சொல்லி உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வருதோ அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டர்னு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், AC07. ஓகேங்களா? AC07 இதுக்கு முன்னாடி எங்கே அடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, போன ஜூலையில் அடிச்சிருக்கான். இங்கே பாருங்கள், 067. அதுக்கு முன்னாடி அது போன வருஷம் 007 AC07. அந்த AC07க்கு கீழே பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா? AC07க்கு கீழே 25. இந்த பேட்டர்ன் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேன். அதேமாதிரி ஜூலை AC07க்கு கீழே பார்த்தீங்கன்னா 24. ஓகேங்களா? அங்கே 25 அடிச்சுக்கிறான், இங்கே 24 அடிச்சுக்கிறான். ஸோ இங்கே 23 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 2 காமனாகவே இருக்குது, நல்லா நோட் பண்ணிங்களா? அதுலேயும் 2, இதுலேயும் 2 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் போர்டில் 2 ஒரு நம்பர், அடுத்தது வந்து 5 ஒரு நம்பர். அதுக்கான பேட்டர்ன் நான் அடுத்தது இதில் சொல்கிறேன். 2. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் ஒரு 2 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் வந்து 25, 24, இங்கே 23 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதேமாரி இங்கே இந்த 07க்கு ஜூலை மாதம் 07க்கு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு பவர் போட்டு 7, அதாவது 07க்கு கீழே இருக்கிற 025ல் 2க்கு பவர் போட்டால் 7. அதே ஜூலை 027க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு பவர் போட்டு 542 அடிக்கணும். ஆனால் 0க்கு பவர் போடாமல் அதே 0 வச்சுட்டான். ஸோ இங்கே இருக்கிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 07 கீழே 3 இருக்குது. ஸோ அந்த 3 இங்கே வச்சு ஏ போர்டில் 3 வரத்துக்கு வாய்ப்புகள் 90% வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்ன் வச்சு சொல்லலை, நான் வேறு ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் நான் சொல்லலை. ஓகேங்களா? சொல்லாமலே சொல்கிறேன். வந்துச்சுன்னா திரும்ப இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு கெஸ்ஸிங் நம்பர் சிங்கிள் ஷார்ட் சிங்கிள் போர்டில் இருக்குது. நாளைக்கு 3 அடித்தால். ஓகேங்களா? அது அப்போ வரும்போது சொல்கிறேன். நாளைக்கு 3 அடிச்சதுனா தான். ஓகேவா? இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது இந்த 3, ஏன்னா அங்கே வந்து 7 அப்படியே வச்சுட்டான், 2க்கு பவர் போட்டு அங்கே 7, இங்கே 0க்கு 0 அப்படியே வச்சுட்டான். ஸோ இங்கே 3க்கு பவர் போட்டு இங்கே 3 வரணும், 8 வரணும். அப்படி இல்லைனா வெறும் 3 கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ 323, 823 இது ஒரு சின்ன கெஸ்ஸிங். அதேமாரி இந்த மாதம் முடிய போது நான் வந்து ஒரு 558 AC ஃபாலோ பண்ண சொன்னேன். இது வரைக்கும் அடிக்கலை. ஸோ நாளைக்கு அந்த 58 அடிப்பானான்றது, நான் இது வரைக்கும் டெய்லி ஒரு பீஸ் போட்டு தான் வரேன். அடித்தாலும் ப்ராஃபிட்டு. இந்த மாதம் அடிக்கலன்னா லாஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி 85 அடிச்சிட்டான். இருந்தாலும் திரும்ப அடிப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்களேன், 38. ஓகேங்களா? 3 நாள் கழிச்சு மறுபடியும் 38. ஓகேங்களா? அதாவது 28, 3 நாள் விட்டு 38. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 48, 28, 1, 2, 3 நாள் விட்டு 38. ஓகேங்களா? திரும்ப 48 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் ஏசிபிசிஎஸ்சியில் 48 வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இந்த 28க்கு 3 நாள் கேப் விட்டு இந்த 38க்கு 5, 3 நாள் கேப் விட்டு இந்த 3க்கும் 5க்கும் நடுவில் கேப்பில் 4. ஓகேங்களா? ஸோ 448 திரும்ப வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பாக்ஸ். ஓகேங்களா?
அது எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தா 28 58 ஓகேங்களா, சாரி 28 38 எல்லாமே ஏசியில் தான் வருது. ஸோ அங்கே கணக்கு போகும்போது 48 அங்கே தான் வந்தாகணும். ஸோ 448 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது 2வது பேட்டர்ன். 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு நிமிஷம். இந்த படி பார்க்கும்போது எனக்கு ஆல் போர்டில் ஏதோ ஒன்று வர மாதிரி தோணுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆல் போர்டு 1 ப்ளே பண்ணிங்க. இங்கே பாருங்கள், 9க்கு 1 மைனஸ் பண்ணால் 1, சாரி 8 பி போர்டு அடிச்சிட்டான். 7க்கு மைனஸ் 1 பண்ணால் 6 ஏ போர்டு அடிச்சிட்டான். ஸோ 2க்கு மைனஸ் 1 பண்ணால் 1. ஸோ 1 நான் ஆல் போர்டுன்னு ஒரு போர்டில் கொடுத்த விட ஆல் போர்டு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னொரு பேட்டர்ன் படி பார்க்கும்போது டபுள் 1 வருது. ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த 1 ஆல் போர்டில் 1 வந்தனால உங்களுக்கு ப்ளே பண்ணுங்கள். அதே சி போர்டில் தான் அடிக்கணும். நான் சி போர்டு சொன்னால் அவன் பி போர்டு அடிக்கிறேன், பி போர்டு சொன்னால் ஏ போர்டு அடிக்கிறான். அதனால் சில பேர் அதுவே ஒரு கமெண்டாகவே போடுறாங்க, இதேமாரி நீங்கள் கொடுத்தீங்க நான் மாற்றி வச்சு தான் அடிக்கிறேன், நான் மாற்றி வச்சு விளாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் கணக்கில் அது வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். எனக்கு சி போர்டில் இந்த இடத்துல 1 வருது. ஆனால் இன்னொரு சார்ட் படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அடிக்கிற ஃப்ரண்ட் நம்பரில், அதாவது ப்ளே பண்ணுறல கேமு ஃப்ரண்ட் நம்பரில் வர ஃபஸ்ட்டு 2 நம்பரு 1 மைனஸ் 1 0 0 வந்துச்சுங்களா. 9 மைனஸ் 1 8 0 8 ஏபிள் அடிச்சிட்டான். 2 மைனஸ் 1 1 7 மைனஸ் 1 6 1 6 அப்படியே மடக்கி ஏசியில் அடிச்சிட்டான். ஸோ 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 டபுள் 1. ஸோ அதனால தான் எனக்கு 1 வந்து 2 போர்டில் வருது. ஒரு பேட்டர்னில் படி பார்க்கும்போது 2 வருது. ஸோ 2 டபுள் 1 ஏ போர்டுக்கு 2 வருது, இல்லைனா 3 வருது. 2 டபுள் 1 ஆர் 3 டபுள் 1. அதை விட பெட்டராக நம்ம ஆல் போர்டு 1 வச்சுட்டு போனால் இல்லை டபுள் 1 ஏசிபிசிஎஸ் விளாட்லான்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா, பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது சி போர்டில் மறுபடியும் 1 வருது. ஒரு பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது எப்படின்னா, இங்கே பாருங்கள், 9 9க்கு பவர் 4, ஒரு நாள் கேப் விட்டு 8 8க்கு பவர் 3, ஒரு நாள் கேப் விட்டு 6க்கு பவர் சி போர்டில் 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் நான் 3 பேட்டர்ன் சொல்லிக்கிறேன். 1க்கு 1 அடிக்கணும். பட் ஆனால் அவன் அடிப்பானான்றது எனக்கு தெரியல, இல்லை மாற்றி எங்கன்னா அடிக்கிறான்றது எனக்கு தெரியல. இந்த பேட்டர்ன் ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 1 வருது. அடுத்தது இன்னொரு பேட்டர்னில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 8 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7 ஓகேங்களா. 0 0 கூட 1 கூட்டினா 1. இல்லை, இந்த பேட்டர்ன் விட்டுருங்க, இது வரல. சரி ஓகே. ஆக்சுவலாக 6ல் பண்ணால் 5 இல்லை 1 வருமானு கேட்கலாம் பார்த்தேன். ஓகே, இன்னொரு பேட்டர்ன் படி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து 2 இல்லை 5 எப்படி பேட்டர்ன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 2க்கு நான் வந்து சொல்கிறதுனால 3 மைனஸ் 3 ஓகேங்களா. 3 மைனஸ் 3 0, இங்கே 0 அடிச்சிட்டானா. 8 மைனஸ் 7 1, இங்கே 1 அடிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் 3 மைனஸ் 1 போட்டால் 2 வருது. ஸோ உங்களுக்கு அதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 அங்கே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 2 வருதுன்னு பார்த்து அந்த 2 வந்துச்சுன்னா 2 தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கெஸ்ஸு, இது என் நண்பரோட கெஸ்ஸு. இங்கே பாருங்கள், 87 87 அடிச்சிட்டான். 61 ஏசியில் 61 அடிச்சிட்டான். இங்கே பிசியில் 87 அடிச்சிட்டான், ஏசியில் 67 அடிச்சிட்டான். ஸோ 24 இருக்குது. ஸோ 24 வருமா? அடுத்தது இந்த கோடு இங்கே ஒரு கோடு 24 வருமா? வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் எடுத்துங்க. நான் எப்பயுமே சொல்லிக்கிறேன், டபுள்ஸ் அடித்தானா ஒன்று டபுள்ஸ் அடிக்கிற நம்பரை வந்து அடிப்பான் அடுத்த நாள் ரிசல்ட்டில், அப்படின்னா சிங்கிளாக இருக்கிற நம்பரை வந்து பவர் போட்டு அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு டபுள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான ஃபஸ்ட்டு டபுள்ஸ் 882, அதாவது 228. அந்த 8க்கு பவர் போட்டு 3 அடிச்சிட்டான். ஸோ இங்கே 333, அதுதான் நான் வந்து அன்றைக்கி ஆல் போர்டு 8 கொடுத்துருந்தேன். 333ல் வந்து ஏதாவது ஒரு போர்டுக்கு 8 வைக்கணும்னா அன்றைக்கி வந்து 8 அடிச்சிட்டான். ஒன்று 3 அடிக்கணும், அப்படின்னா 8 ஒரு நம்பர் பவர் போட்டு 8 அடிக்கணும். அன்றைக்கி 3 அடிச்சிட்டான், 8 அடிச்சிட்டான். ஸோ இங்கே டபுள்ஸ் வந்திருக்கு, 222க்கு 0. அந்த 0க்கு பவர் போட்டு 5 வரணுன்றது என்னோட கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு ஓட்டி விட்டு பார்க்கலாம், அது நான் பொறுப்பு இல்லை. ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது இது ஒன்று வருது. ஓகேங்களா. அடுத்தது வந்து மிஷின் நம்பர் கெஸ் மிஸ் பண்ணிட்டேன் நானே. ஆக்சுவலாக மிஷின் நம்பர் கெஸ் படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 608 608லேருந்து 08 பாஸ் ஆகி 087. ஓகேங்களா. அடுத்தது 367, அதுலேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகி 631.
ஸோ கீழே பார்க்கும்போது 574 இருக்குது. நான் ஆல்ரெடி 24 சொல்லியிருந்தேன். ஸோ இதில் 74 இருக்குது. 5 வர சொல்லியிருந்தேன், 54. ஓகேங்களா, 574 ஏசிபிசி விளாட்றாங்க. 574லேருந்து ப்ளே பண்ணுங்கள். தாராளமாக அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது சின்ன பேட்டர்ன், பட் ஆனால் இது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 3 மாதம் முன்னாடி இந்த பேட்டர்லாம் நான் நிறைய வின்னிங் வாங்கினேன். மிஷின் நம்பர்லேருந்து 80, 61, 96. 80க்கு 08, 61க்கு ஏசியில், 96 பிசியில் வரணும். 96 வரணும். அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே சீபோர்டில் 1 வரத்தால் 91 வரணும். ஓகேங்களா, ஒரு சில பேர் அந்த A+B கூட்டினா வர நம்பரு இந்த மாதம் ஃபுல்லாக அல்போர்டில் வரலன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு டைம் அந்த 3 வந்து போச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் அந்த 833 என்னால் கொடுக்க முடியல. ஓகேங்களா, ஸோ அதேமாரி அந்த கூட்டு போகும்போது இந்த 6 3 கூட்டினா 9 வருது. பட் ஆனால் அது வருமா, 9 வருமா, ஒரு 80% வாய்ப்பு இல்லை, ஒரு 20% வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஓகேங்களா, அடுத்தது சரி, ஓகே, இதுதான் இந்த இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. உங்கள் கணிப்பில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களோட கெஸ்ஸிங் கோசம் வெயிட் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங் எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் அந்த கெஸ்ஸிங் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் கெஸ்ஸிங் தெரியாமல் இருக்காங்க, அவங்க பார்த்து கெஸ்ஸிங் கற்றுப்பாங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என் பேட்டர்னில் இப்போ கொஞ்சம் ஃபேஸ்புக்கெலாம் மார்க் பண்ணி போடுறாங்க. நிறைய பேர் கெஸ்ஸிங் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் மற்றவங்களும் தெரியாமலும் கற்றுக்கட்டும். சரி, ஓகே, நன்றி நண்பா.